கச்சத்தீவுக்கு போகிறதுக்காக வேண்டி வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. ராமன் பாலத்தை கடந்து தான் நாங்கள் வரோம். எப்படி இருக்கீங்க? நலமா? கச்சத்தீவில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் தேவாலய கொடியேற்றம் இன்னைக்கு ஒரு மாநாடு ஒன்று நடக்கும்போது கச்சத்தீவை பற்றி ஒன்று சொன்னவர் விஜய் சவாலிட்டும் கூட அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் கூட இலங்கையிலேருந்து எவ்வளோ மக்கள் கச்சத்தீவுக்கு போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் இன்னைக்கு மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் இதுதான் விரும்புகிறாங்களா. ராமேஸ்வரம் வந்துட்டாரு. 5000 பேர் இந்தியாவிலேருந்து வாரன்னு கதை. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. ரொம்ப நாளைக்கு நிறைய நாளைக்கு இப்படி ஒரு வீடியோவில் நிற்கிற போல. ஆமாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். திடீரென்று எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. கச்சத்தீவில் இருக்கக்கூடிய புனித அந்தோனியார் தேவாலய கொடியேற்றம் இன்னைக்கு. ஸோ அதுக்காக வேண்டி திரளாக நிறைய பக்தர்கள் போய்கிட்டு இருப்பாங்க. அதாவது இங்கிருந்து உண்மையாக நிறைய பேர் அடிக்கடி அந்த பஸ்ஸை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கச்சத்தீவு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் சொன்னாங்க தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கேன். ஒரு பஸ் போனதுக்கு பிறகு அடுத்த பஸ் போய்கிட்டே இருக்கு. கேட்டிருப்பீங்களா இப்போ ஃபுல்லாக இதே தான் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கச்சத்தீவை பற்றி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே இந்தியாவுக்கும் இலங்கையர்களும் ஒரு நாள், அதாவது ஒரு 3 நாள் தான் நாங்கள் இருக்கலாம் போல இருக்கு. அப்போ அதாவது இந்தியாவிலேருந்து மக்கள் வருவாங்க, இலங்கையிலேருந்தும் நிறைய பக்தர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போகையில் விரைவில் போகிறேன். இது அது முதல் பயணம். அது நான் இந்த வருஷம் போகணும்னு சொல்லி எதிர்பார்க்கல. போக வேண்டியது அவர் தான். ஏன்னா அவர் இங்கே இருந்தாலும் அவர் ரூட் மாறி தான் சேனலில் வீடியோ போய் கொண்டிருக்கு. அவர் ரூட் அவர் போகையில் அது இப்போ திடீர் முடிவு நைட்டே வெளிக்கிட்டு வந்துட்டேன். அப்போ சடன் இன்னைக்கு வெளிக்கிட ஆரம்பிச்சாச்சு. இதற்கு இன்னொரு ஆள் வரணும், அவர்கிட்ட சேர்ந்து தான் பயணிக்கணும். ஏன்னா நாங்கள் புதுசு இதுக்கு. என்ன ஓகே, இப்போ காத்து கொண்டிருந்த அந்த டவர் என்ன மூஞ்சி வரைக்கிறேன். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நான் நிறைய நாளைக்கு ப்ரோ பாக்குறேன். நான் சந்திக்கல. எப்படி இருக்கேன்? நீங்களும் எப்படி இருக்கீங்க? நலமா? நண்பனவர் தான் கைடும் அவர் தான் எல்லாம் அதாவது நேரத்தோட அந்த கச்சத்தீவு இப்படி பயணம் ஆரம்பிக்க முந்தைய சொல்லிடுவோம். நாங்கள் அங்கிருந்து யோசிக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் போகணும்னு சொல்லி. ஆனால் இந்த வருஷம் உண்மையாக நான் போகவே இல்லை. அப்புறம் சொல்கிறோம் ஏன்னு சொல்லி. அப்போ நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்களோ தான் நான் நேரத்தை தொடங்க முந்தைய சொல்லிட்டாங்க. ஓகே இப்போ போகணும், இந்த டேட்டுக்கு போகணும், எல்லாம் ரெடி ஆகும்னு சொல்லி. அப்போ டீமாக போக தான் பிளான் பண்ணினாங்க. போகலை. வேண்டிய போகிறது அந்த அவரோட ஃப்ரெண்டு மச்சான். ஓகே, அடுத்து பிறகு பயணம் செய்ய போகிறாங்க. இப்போ இங்கிருந்து எங்கே போயிட்டு எங்கே போகணும் அப்படி சொல்லுவோம். குறிக்கட்டுவானுக்கு போயிட்டா அப்படி அதுலேருந்து அங்கால கச்சத்தீவு பயணத்தை ஆரம்பிக்கணும். சரி, எல்லாம் பண்ணி கொண்டு அடிக்கடி பஸ் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்காங்கடா. 1 மணியோட முடிஞ்சிடும். 1 மணியோட அங்கே நிப்பாட்டிடும். அதுக்கு அங்கால வேலைக்கு போனால் தான் நாங்கள் இதை எடுக்கலாம். அப்போ அங்கே இந்தியாவிலேருந்து ஆக்கள் வலிக்கிட்டாங்க. பண்ணாங்க ஒரு 2 ஃப்ரெண்ட் படியல் சொல்லிட்டாங்க. அங்கே வலிக்கிட்டாங்க. அதாவது முதல் தடவை மச்சான் கிறிஸ்டியன், நான் இந்து தானேடா. அதாவது 3 நாள் மட்டும்தான் அங்கே ஆக்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குமே. நிறைய க்ரௌட் 3 நாள் மட்டும் தான் அங்கே இருக்கலாம். எத்தனை நாள்? 2 நாள் தான். 2 நாள் தான் அங்கே ஆக்கள் இருக்கலாம். நாளைக்கு மதியம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும், வெளியில் வந்துடணும். அதுக்கு பிறகு சும்மா நாட்கள் அங்கே போகல. அது முக்கியமான ஒரு பிரச்சனை போனது அந்த கச்சத்தீவு இலங்கை இந்தியான்னு சொல்லி அந்த விஜயோட காய்ச்சிருந்தவர். அதுக்கப்புறமா இங்கிருந்து நாட்டு ஜனாதிபதி அந்த இடத்துக்கு பயணம் செஞ்சிருந்தாரு. தெரியுமா? அது என்ன சொன்னா விஜய் ஒரு மாநாடு ஒன்று நடக்கும்போது கச்சத்தீவை பற்றி ஒன்று சொன்னவர் சொல்லி அடுத்த நாளோ 1-2 நாள்லயே ஜனாதிபதி இடத்துக்கு போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் சவாலிட்டும் கூட அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் கூட இலங்கையிலேருந்து எவ்வளோ மக்கள் கச்சத்தீவுக்கு போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியாவில் இன்னைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறதா நம்ம மாப்பிள்ளை சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரியாது, எனக்கும் புதுசு, அவனுக்கும் புதுசு, அவங்கள்ட்ட மச்சானுக்கு தான் இது பழசு. ஸோ 2 பேருமே புதுசாக தான் போகிறோம். இந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அதான் தெரியல. நானும் முதல் தடவை. ஓகே, அப்ப நாங்க இப்ப என்ன சொன்னா காலமே சாப்பாடு இங்கே எடுத்துட்டு போயிடுவோம். சாப்பாடு எடுத்துட்டு வேற என்ன செய்யணும்? சாப்பாடு இங்கே எடுக்கணும். சாமான்கள் சென்று சொல்லி விட்டாங்க. அதே எடுத்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க.
பொடியங்க. பொடியங்கள் இருக்கிறாங்களா? அந்த சாமான் இங்கே வேண்டிட்டு போனா இல்ல சமைக்க முடியாது அங்க நெருப்பெல்லாம் நெருப்பெல்லாம் மூட்ட கதிராமத்தில் இப்படி சமைக்கிற வாங்கியெல்லாம் ஆ, சமைக்கலாம் அப்படி இல்லை எல்லாம் செய்யலாம். அப்படிலாம் இல்ல. அங்க சமையல் இது சேச்சால செய்வாங்க. சேச்சால மற்றது சாப்பாடு நேவி தான் எல்லாம் சாப்பாடு. எல்லாமே இன்றைக்கு நைட் சாப்பாடுல இருந்து நாளை காலையில சாப்பாடும் மதியம் சாப்பாடுக்கு வந்து நம்ம வெளிக்கிட்டு தெரியல இங்க இந்த எத்தனை மணி இங்க எத்தனை மணி தான் தெரியல. இப்பைக்கு ஊர்ல இருந்து 6 மணிக்கு வெளிக்கிட்டாங்க. இப்ப தீடையில நிக்கிறாங்களாம். தீடை தாண்டிட்டாங்க. போயிட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அம்மாங்கெல்லாம் வராங்க. கல்பட்டில இருந்து. ஸ்பீட் போட் கல்பட்டியில இருந்து போட்ல வராங்க. எல்லா பக்கங்களே இருந்து வந்து விட்டுருக்காங்க. வருவாங்களோ 5000 பேர் இந்தியாவில இருந்து வாரன்னு கதையா இருக்குது. பெது சொன்னாரு ஃபாதர்ஸ். ஒரு ஆள் கோல் எடுத்தேன். அவர் அங்கேருந்து வெளிக்கிட்டாராம். நேத்து ராமேஸ்வரம் வந்துட்டாரு. இன்னைக்கு வெளிக்கிட்டாங்க 5000 பேருக்கிட்ட தெரியல. பார்ப்போம், போய் பாப்போம், போய் பார்த்துட்டு கதை. சரி ஓகே. உண்மையில அப்ப போயிட்டு வரோம். பாய் பாய் சொல்லிட்டு திரும்ப வந்து சந்திக்கிறோம். ஓகே, நல்லபடியாக சென்று வாருங்கள். சரியா, பாய் பாய். அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கச்சத்தீவை பற்றி இது வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், நான் உட்பட. ஸோ அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து நாங்க பார்க்க இருக்கிறோம். அது எல்லாத்தையுமே வந்து ஒன்று எங்களோட சேனல் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டான்னு உங்கள்ட்ட போனுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆமா, கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகணும்னு நினைக்கிறேன். வீடியோ நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, என்ன ப்ரோ கற்பேட்டில இருந்து வரணும்னு சொன்னா எவ்வளவு டைம் எடுக்கும்? அல்பில்ல இருந்து வாரன்னு சொன்னா சாதாரணமா ஒரு 2.5 hour 2.5 hour எடுக்கும். நீங்க கற்பட்டியில இருந்து போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அப்ப அது போட்டுக்குள்ள வந்து சும்மா கீழே இருந்து தான் போகணும். இல்ல சீட் அதுக்கு நீக்குது போட்டு. அதுல வரும் சின்ன போட்டு தானே, அதுல வரும். இப்ப காத்து சீரை சுட்டி இப்ப நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றது நாங்க மன்னார் தீட ராமன் பாலம். ஆமா ஆமா, ராமன் பாலத்தை கடந்து தான் நாங்க வருவோம். அதால வரும்போது அதால வரும்போது அங்க இருந்து வந்து தலைமன்னாரால வந்து ராமன் பாலத்தால கடந்து தான் வருவோம். அது சரி. ஓகே, இப்ப நம்ம இந்த பாதையை கடக்கணும். இப்ப நம்ம இந்த அப்போ உங்களோட குடும்பம் எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க. ஃபேமிலின்னு சொன்னா அம்மா அப்பாங்க பெரியப்பா அவங்க எல்லாரும் அங்கிட்டு வராங்க. என்ன கதை? நாங்க போயிட்டு வரோமா? போயிட்டு வரோம் ப்ரோ. குட் மார்னிங். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இந்தியாவில் வந்து வரவங்க வந்து ஒரு சில திங்ஸ் சொன்னவங்களாம் வேண்டிட்டு வரட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது தனுவுக்கு வந்து தெரிஞ்சவங்க அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்குரிய அந்த ஒரு சில சாமான் வந்து வேண்டிட்டு நாங்கள் அப்படியே வழிகூடுறது தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பில் வந்து இங்கே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், காலையில் சாப்பாடு. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டுருவோம். ஆனால் டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் சாப்பாடு வந்து இடியப்பம் எடுக்கணும். காலையில் இடியப்பம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் சொப்டாக இருக்கும். ரொட்டி, ஆனால் பிரசாந்த் வந்து இருந்தால் ரொட்டியை தான் எடுத்துருப்பான். நீங்கள் என்ன சாப்பிடுங்க, ரொட்டியை சாப்பிட்ருப்பான். எடுக்கடா காண திரும்ப சாப்பிட்டு உருக்கிட்டு போவோம். நாங்கள் என்ன கிடைக்கும்ன்றது எனக்கு அவங்களோட இவன் நம்ம வரதால பிரச்சனை இல்லை. என்ன கொண்டு வருவாங்க ஏதாவது மண்ணுலாம் படுக்கும். வெட்டிட்டு ஒண்ணுதான்டா, அதை விரிச்சிட்டு குளிர்தான். அதான் இந்த இதே போட்டு வந்தேன். படங்கு இல்லையா? படங்க என்ன நாங்க என்ன இதாக்கா. சரி, பார்த்தீங்கன்னா இடியப்பம், உளுந்து வடை, காலை சப்பல், குழம்பு, சொதின்னு சொல்லி எல்லாம் இருக்கு. சாப்பிட்டுட்டு வலிக்கிடலாம். நாங்கள் சொன்னோம் தானே ஒரு சில சாமான்கள் வேண்டுன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக முக்கியமாக வேண்டுறாரு வந்து மாப்பிள்ளை இந்த ராணி சோப். காரணம் வந்து இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் வந்து இதுதான் விரும்புகிறாங்களா. அவங்க கேட்டது வந்து என்னென்னு அதான் ராணி சோப்பு கேட்குறாங்கன்றது தெரியல. வந்து அதாவது வருஷத்தில் வெறும் 2 நாள் மட்டும் வந்து 2 நாட்டில் இருக்கிறவங்களும் சந்திக்கிறாங்கல்ல ஒரே இடத்துல. ஸோ அதுக்காக வந்து இப்போ இவர் வந்து அவரோட நண்பருக்கு ஏற்ற இங்கே இந்த சாமான் வாங்கி வர என்னென்னு அவங்க அங்கேருந்து குச்சி ரொட்டி குறிய முட்டை எல்லாம் கொண்டு வராங்களாம். அவர் எடுத்து வந்து ஒரு ஆள் சொல்கிறார், இப்போ இந்தியா நண்பர் ஆள் கோல் எடுத்து வந்து சொல்கிறார் வந்து எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறார் வாங்கிட்டு வாங்க. அது என்னென்னு தெரியுது இல்லை. அப்போ ஓண்டா கேட்டு கடைசியாக பார்த்தா வந்து 5 சோப்பு காரணம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை. அதாவது இந்த ஷாம்பு, சோப்பு, பிஸ்கட் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அதில் தான் வந்து மாப்பிள்ள இப்போ சோப் பண்ணுறாப்புல. எத்தனை பேர் வராங்க தானே சார்? எத்தனை பேர் வராங்க? 3 பேரா? 3 பேர் வராங்க. அப்படி
என்னன்ற பழக்கமானது? நான் நல்ல இன்ஸ்டால ரீல்ஸ் ஓடுங்க, நல்ல ரீல்ஸ் ஓடுங்க. நான் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். போண்டா ஃபாலோவர்ஸ் இல்ல மாப்பிள்ள. ஆனா இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இன்றைக்கு தான் சந்திக்க போகிறாங்க. புதுசா சந்திக்க போறாங்க. புதுசா சொன்னீங்க. இதுல வந்து நான் கடல் வீடியோ ஓட சொன்னீங்களா, இப்போ இன்ஸ்டால கடல் வீடியோ ஓட வைக்கிட்ட அப்புறம் மொத்தம் 3 வாரம் அப்படி வாங்குறது. நிறைய பேர் வர்றதுக்கு இருந்தவங்க எல்லாம் நான் லேட்டா தான் சொன்னேன் பாருங்க. அதுக்காக எனக்காக என் இல்லை, என்ன சும்மா பார்த்துட்டு போவோம்ன்றதுக்கா என்ன கடல் வீடியோ இந்த தான் முதல் தடவை பார்க்க போறேன். நீ தேடணும்டா அவங்கள, தேடினா தான் உண்டு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து போட்டோ எடுத்துட்டு அப்படியே வெளிக்கிட வேண்டியதான். வெளிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் இப்போ சாமான் எல்லாமே வேண்டி எடுத்துட்டு பஸ் ஏற போகிறோம். நீங்கள் எங்கடா போகிறீங்க? பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்குடா. பஸ் போய்க்கொண்டே இருக்குது ஒரு டைம். போ அங்கிட்டு மாறும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டைமுக்கு டைம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது போக வந்து பஸ்ஸில் ஃபுல்லாக வந்து பயங்கர க்ரௌட் ஆகி கொண்டே இருக்குது. ஒரு பஸ் போக அடுத்த பஸ்ஸை வந்து அடிக்கிறாங்க. திரும்ப அந்த பஸ் போக இன்னொரு பஸ் வந்து கொண்டு இருக்குது. அப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது. குறிக்கட்டுவான் இங்கே இருக்கு பாருங்க, நைனாத்தீவு போகிறது 776 குறிக்கட்டுவான். ஓகே, இதுதான் பஸ். இங்கே அரச பஸ். அரச பேருந்து சீட் இருக்குமா? பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேருக்கு வந்து 500 ரூபாய். ஸோ இங்கேருந்து நீ வெளிக்கிட வேண்டியது தானே வந்து. ஓகே, டிக்கெட்டு கவனம் மாப்பிள்ள. ஆனால் இங்கே நிற்க மாட்டாங்க, பிடிக்கிறதுலாம் இல்லை தானே. ஓகே, ஸோ சாங்ஸ் போட்டிருப்பாங்க, காப்பிரைட் எல்லாம் வரும். அதனால் வந்து கூட்டத்துக்குள்ள பேசி எடுக்கல. அது வந்து 3 பேர் டிக்கெட்டை காட்டுவோம் மாப்பிள்ள. இதுதான் டிக்கெட். இந்தியாக்காரங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அரச பேருந்தை பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இப்படி தான் வெளிக்கூடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவு பகுதிக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு நாங்கள் முன்னாடி எங்களோட சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். வித்யா அவங்கள வந்துட்டு இது வந்து இந்த ஏரியா தான் வந்து நாங்கள் முன்னாடியே காமிச்சிருப்போம். ஸோ புங்குடுதீவுன்னு சொல்லும்போது வந்து மதிவதனி அம்மா வந்த ஊரெல்லாம் வந்து இதுதான். எங்களோட சேனலில் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் போட்டிருந்த வீடியோ வந்து இந்த ஏரியாக்கள் தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், போய் பாருங்கள் அதை. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக குறிக்கட்டுவானுக்கு வந்து இறங்கிட்டோம். ஸோ இனிமேல் ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே தண்ணி அவசரம், இங்கே தண்ணி அவசரம், நீங்கள் சாப்பாட்டு கடை அண்ட் அதே மாதிரி இங்கே வந்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெப் கடை ஒன்று இருக்குது. நண்பன், நான் கெப் கொண்டு வேண்டிட்டு வரட்டுமா? என்ன சொன்னாலும் வந்து பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருக்கும். கெப் எடுக்க முடிச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எந்த கெப் எடுக்கிறதுன்றது தான் கன்ஃபியூஸாக இருக்க போகுது. இப்போ இப்படி கெப் இதுனே. ஓகே, அப்படியே இங்கேயும் சீகே இது எப்படி இருக்கும்னு தெரியாது. என்ன எப்படி இருக்குடா? அது எடுத்தா நல்லா இருக்குண்டா. பாப்பா அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து செட் ஆகுது. அந்த சாம்பல் கலர் அந்த பின்னல் பாயிண்ட் அந்த இது இங்க பக்கத்தை அந்த கருப்பு பக்கம். ரைட், இது நல்லா இருக்குண்டா. வேற லெவல் இருக்கு, சத்தியமா நல்லா இருக்கு சார். ஓ சிவப்போ அது தெரியல பேர். என்ன செய்ய இது இன்னும் வேற லெவலா இருக்கு. அவளுக்கு ஓகே நல்லா இருக்கும். ஓகே, தட்டி படம் வேஞ்சி வீடியோ எடுத்துட்டு அப்படியே போகணும். வீடியோவுக்கு போட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கு.
எது இது ஓ இது மற்றது ஓ கீழே உள்ள ஓ விலை என்ன ஐயா 700 இது ஓகே இப்படிதான் ட்ராவல் செய்ய போகிறோம் ரைட்டு ஓகே சரியா வாங்கய்யா எவ்வளோ லாஸ்ட் ப்ரைஸு 700 ஓகே ஐயா 700 கேட்குறேன் அதை கொஞ்சம் எப்படி சொன்னா ப்ரோட ரெக்கமெண்ட்ல தான் இது எடுத்திருக்கு வெயில் அடிக்கும் வேணாம் அங்கே பயங்கர வெயில் அடிக்கும் வேணாம் அதுக்கு தான் தொப்பி எடுத்து நல்ல வெயில் அடிக்கும் ஸோ அதனால ஓகே இருக்கு நைட்டு ஆஹா இந்தா இங்க இருக்கு அங்க குவிச்சு வச்சிருக்காங்க சன் கிளாஸ் இந்த அதுக்கு அங்கால ஓகே பார்த்தீங்க சொன்னா இங்க இருந்து அது வரைக்கும் அப்படியே நடந்து தான் போகணும் நாங்க இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் அண்ட் கண்டிப்பா காலையில இருந்து இப்படியே நிக்கிறீங்களா ஏன் இப்படி நிக்கிறீங்க சும்மா நீங்க போகலையா கச்சத்தீவுக்கு இனிதான் போவீங்க ஓகே ஸோ அவங்களும் வந்து இனிமேல் போவாங்களா நாங்களும் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் ஸோ தேங்க்யூ ஸோ என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து இதோட வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இங்கேருந்து நம்ம கச்சத்தீவுக்கு எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வீடியோ வந்து கண்டினியூ எதிர்பாருங்க நாங்கள் இதை வந்து இதோட முடிச்சு கொள்கிறோம் அண்ட் இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படி சொல்லி வந்து வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய்